அது ஒரு வெளிரங்கமான ஒரு கருத்து. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? வெறும் ஒரு ரசூலாக மாத்திரம் சஹாபாக்கள் பார்த்திருந்தால், நான் இப்பொழுது சொல்லக்கூடிய தகவல் ஒரு வித்தியாசமான தகவல். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் ஒரு நபியாக, ரசூலாக இன்று நம்மில் சிலர் பார்க்கிறார்களா இல்லையா? அவங்க வந்தாங்க, மெசேஜ் தந்தாங்க, அல்லாஹ்வை காட்டி கொடுத்தாங்க, அவங்க போயிட்டாங்க. இப்ப எங்களுக்கு அவங்க தேவையில்லை, அல்லாஹ் மட்டும் போதும், குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய பார்வையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஒரு ரசூல், ஒரு மெசேஜ் தர வந்தாங்க, அல்லாஹ்வை காட்டி தர வந்தாங்க, காட்டி தந்தாங்க, போயிட்டாங்க. இல்லை, சஹாபாக்கள் அப்படி பார்க்கவில்லை. சங்கைக்குரியவர்கள், சஹாபாக்களுடைய பார்வை எப்படி இருந்தது? ஒரு வரலாற்றை சொல்லுகிறேன் பிள்ளைகளே, கொஞ்சம் கூர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். நல்ல தகவல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது. இன்னைக்கு நாங்க மனுஷன் மாதிரி நடமாடிட்டு இருக்கிறோம்ல, நாங்க ஜுபாலாம் போட்டு தலப்பெல்லாம் கட்டி, சில பேர் தோல்ல துண்டெல்லாம் போட்டு பெரிய ஷேக் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, நாங்க அந்த மாதிரி ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிதான் இருந்திருப்பாங்க என்ற கற்பனை வேண்டாம். சஹாபாக்கள் எப்படி நினைத்தார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், உடன் இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஒரு விதத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். பல தகவல் இருக்கு. யாராவது இந்த முடி இருக்கேமா, இந்த முடி இதுக்கு என்ன மதிப்பு இருக்குதா? ஏதாவது மதிப்பு இருக்குதா? பாபர் சாப்புக்கு போயிட்டு முடியை கொடுத்துட்டு சல்லியும் கொடுத்துட்டு வாங்க. என்னோட முடி எல்லாத்தையும் எடுத்துனா சல்லியும் கொடுத்துரும். ஏன் அந்த முடி தமிழ்ல மஸ்ரு என்று கூட சொல்லுவாரு. ஏனென்றால் அது ஒரு தலைக்கு மேலதான் இருக்கு, தலைக்கு மேலதான் இருக்கு. ஆனால் அது வெட்டப்பட்டு விட்டால் அதற்கு ஒரு மதிப்பும் இல்லை. அப்படிதானமா? இதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய திருமுடி இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. ஏன்னா எதிர்கால சமுதாயத்தினர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் சாதாரணமா இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்க்க கூடியவர்கள் அல்ல. நாயகம் என்றால் யார் என்பதை சரியான முறையில் எதிர்காலத்தில் இஸ்லாத்தை வளர்க்கக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த திருமுடி, என்னோட தலையில இருந்து அது திருமுடி கிடையாது, அது ஒண்ணுக்கு ஒதுவாத முடி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த திருமுடி இருக்கிறது, அவர்கள் வெட்டினார்களேயானால், நல்லா கவனிக்குள்ள, இங்க கொஞ்சம் கவனிக்கும், சீதை என்ன கொஞ்சம் கவனிக்குமா தங்கம், நல்லா இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க